அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய அடியார் சேந்தனார். இவர் திருவெண்காட்டிற்கு அருகில் நாங்கூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் பட்டினத்தாரிடம் தலைமை கணக்காளராக இருந்தவர். காதற்ற ஊசியும் நம் கடைசி பயணத்தில் வர முடியாது என்ற ஞானம் பட்டினத்தாருக்கு வந்தவுடன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் தான தர்மத்திற்காக செலவிட்டார். இதை அறிந்த பட்டினத்தாரின் உறவினர்கள் சோழ மன்னனிடம் முறையிடவே சோழ மன்னன் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். பிறகு பட்டினத்தாரின் அருளார் சிறையில் இருந்து விடுதலை பெற்றார் சேந்தனார். தீவிர சிவன் பக்தனான சேந்தனார் தன் மனைவி மக்களுடன் தில்லையில் சென்று வாழ்ந்து வந்தார். விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தை வைத்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துவிட்டு பிறகு தான் உண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் சேந்தனார். அவருடைய பெருமையை உலகிற்கு உணர்த்த எம்பெருமான் முடிவு செய்தார். ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவரால் விறகை விற்க முடியவில்லை. அதனால் வீட்டில் உணவு ஏதும் சமைக்க முடியவில்லை. இருந்தாலும் தன்னிடம் இருந்த அரிசியை பொடித்து களியாக செய்து வைத்துக் கொண்டு காத்திருந்தார். யாராவது சிவனடியார்கள் வருவார்களா என்று. யாரும் வரவில்லை. இதனால் மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். அப்பொழுது எம்பெருமான் சிவனடியார் போல் அவர் வீட்டிற்கு வந்து உண்பதற்கு உணவு வேண்டும் என்று கேட்டார். சிவனடியாரை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் சேந்தனார். அவர் செய்து வைத்திருந்த களியை அடியாருக்கு கொடுத்தார். அதனை சிவனடியார் உருவத்தில் இருந்த எம்பெருமான் விரும்பி சாப்பிட்டார். மீதம் இருந்த களியையும் கேட்டு வாங்கி கொண்டார். அடுத்த வேளைக்கு சாப்பிடுகிறேன் என்று. அன்று இரவே அரசரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் தான் சேந்தனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்டில் உணவு உண்டேன் என்பதை கூறுகின்றார். காலை தில்லைவாழ் அந்தணர்கள் நடராஜ பெருமானின் கருவறையை திறக்கும் பொழுது நடராஜரை சுற்றி களிச்சிதறல்கள் இருப்பதை கண்டு வியக்கிறார்கள். இதை அரசரிடம் கூறவே அரசரும் தன் கனவை பற்றி கூறுகின்றார். அன்று தில்லையில் தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தேரை அனைவரும் வடம் பிடித்து இழுக்கிறார்கள். அன்று நல்ல மழை பெய்ததால் ஈரத்தினால் தேர் அசையவே இல்லை. அப்போது ஒரு அசரீதி கேட்கின்றது. சேந்தா பல்லாண்டு பாடு என்று. அப்பொழுது சேந்தனார் எம்பெருமானின் அருளால் மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் என தொடங்கும் திருப்பல்லாண்டு பாட வடம் பிடிக்காமலே தேர் தானாக ஓடி இருப்பிடம் வந்து சேர்ந்தது. இதை பார்த்த மன்னர், தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் சேந்தனாரின் காலில் விழுந்து வணங்குகின்றார்கள். அதற்கு சேந்தனார் இந்த அடியேனின் காலில் அரசர் விழுவது தவறு என்று சொல்ல, அதற்கு அரசர் எம்பெருமானே உன் வீட்டில் வந்து களி உண்டார் என்பதை கூறுகின்றார். இதனை கேட்ட சேந்தனார் உள்ளம் மகிழ்ந்தார். ஏழை பங்காளன், அன்போடு எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான் எங்கள் அம்பலவான பெருமான். இதனாலே திருவாதிரை அன்று ஒரு வாயேனும் களி என்பார்கள். இதனை நடராஜருக்கு நெய்வேதியமாக வைத்தால் அதை மனமகிழ்ந்து எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார்.